வணக்கம் நண்பர்களே. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, காசிக்கு வந்திருக்கோம். வாரணாசின்னு அழைக்கக்கூடிய காசில இது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கங்கை நதி. கங்கை. அந்த கங்கை நதிய பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், காசி விஸ்வநாதர் கோயில பார்க்கறதுக்கு போறோம். காசி விஸ்வநாதர் கோயில் பார்க்கறதுக்கு 4 வழியிலயுமே போகலாம். இப்ப நம்ம போறது கிழக்கு கோபுரத்து மூலமா நம்ம உள்ள சாமி கும்பிட போறோம். இங்கேருந்து அப்படியே படியில ஏறி நம்ம கிழக்கு கோபுரத்துக்கு நம்ம போறோம். கிழக்கு சைடு. கிழக்குலேருந்து நம்ம போகிறதுக்காக இப்போ நான் போய்க்கிருக்கேன். வாங்க போய் அந்த கோயில் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு, கோயில்லையும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் பார்ப்போம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். போகிற வழியில நிறைய சின்ன சின்ன கோயில். ஆனால் காசியில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கும். சிவன் மெயினாக எங்கே பார்த்தாலும் அந்த சிவன் கோயில் இருக்கும். இப்போ நம்ம போகிறதுமே நம்ம மேலே ஏறி ஒரு படியாக போகிறோம் இல்லையா? போகிற வழியில ஏகப்பட்ட கோயில். அதேமாரி நிறையா சாமியார்கள் எங்கே பார்த்தாலும் சாமியார்கள் இருப்பாங்க. அங்கே உள்ள கட்டடங்கள் எல்லாமே பழமையான கட்டடங்கள் தான். அந்த காலத்தில் கட்டின கட்டடங்கள் தான் நிறையா இருக்கும். நிறையா பசுமாடு நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம். வாங்க நீங்களும் பார்த்துட்டே வாங்க. காசி எப்படி இருக்கு? அந்த சந்துக்குள்ள போறது காசி எப்படி இருக்கு? அதெல்லாம் பாருங்க. உண்மைக்கு ஒரு அருமையான பிளேஸ். புனிதமான நகரம் என்று சொல்லக்கூடிய காசி. அந்த காசி தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். காசி விஸ்வநாதர் கோயில நம்ம தரிசிக்க போறோம். கண்டிப்பா எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே காசிக்கு போகக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் போறோம். காசி விஸ்வநாதர் கோயில பார்க்க போறோம். வாங்க போகலாம். சிவன் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்க பிளேஸ் நிறையா 2 பக்கமும் நிறையா கடைகள் இருக்குது. நம்ம செல்ஃபோன் கொண்டு போக முடியாது, பைய கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், அங்கேயே ரேக் இருக்குது. நீங்கள் அங்கேயே ரூ. 100 ரேக் இருக்குது. அங்கே கவர்மெண்ட்டுமே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதனால் எல்லாமே வச்சுட்டு தான் போகணும். ஸோ அந்த சைடில் வந்து எல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களே இப்போ பாருங்களேன், நிறையா பக்தர்கள் வரிசையாக நிற்பாங்க. நிறைய பக்தர் வரிசையாக நிற்பாங்க. ஆனால் சாமி கும்பிட போய் பார்க்குறது குறைஞ்சது. ஆனால் எந்த கட்டணம்லாம் கிடையாது. ரூபா கொடுத்து போனால் நம்மள மாதிரி ரூ. 100 கட்டணம், ரூ. 500 கட்டணம், அந்த கட்டணங்கள் எல்லாமே ஃப்ரீ தரிசனத்தில் நம்ம போகலாம். ஃப்ரீ தரிசனம் தான் நம்ம போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நிறையா பூஜை பண்ணுறதுக்கு இந்தியா ஃபுல்லேருந்து நிறையா போகிறாங்க. இங்கே பாருங்களேன், என்ன ஸ்ரவன் சோம்வார் ஸ்ரீங்கர் 15,000 அதாவது சன்னியாசி பூஜன் 4,500 நிறையா பூஜை பாருங்கள். இங்கே ஒரு 4,00,000 இருக்குது. 32 சாஸ்திரிகள் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுவாங்களாம். அது 4,00,000. சுகம் தர்ஷன் 250 பர் பர்சன். லெஸ் தர்ஷன், கம்மியாக இருக்கும். மங்கள ஆரத்தி 500, மிட் டே போஜ் ஆரத்தி 300, சப்தரசி ஆரத்தி 300, நைட்டு ஸ்ரீங்கர் ஆரத்தி 300. இந்த மாதிரி நிறையா ஆரத்திக்கும் தனித்தனியாக வாங்குகிறாங்க. இங்கே கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். கூட்டம் வந்து கொஞ்சம் வேகமாக தான் போகுது. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்தில் உள்ளே போய் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வேகமாக போகணும்னு நினச்சிங்கனாக்க இந்த சுகம் தர்ஷன் பண்ணிங்க 250 கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேகமாகவே போயிடும் சுகம் தர்ஷன். பட் நார்மலாகவே கூட்டம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடும். ஒவ்வொரு பூஜைக்கும் ரேட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபான்னு சொல்லி. இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கவுண்டர்லேயே எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, தங்க கோபுரம். இதை வந்து பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து 1 டன் தங்கத்தை பரிசாக வழங்கினார். அந்த தங்கத்தை வச்சு தான் தங்க முலாம் பூசப்பட்டது. அந்த கோபுரத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இதே சிவன் காசி விஸ்வநாதர். இவர் தான், இந்த சிவன் தான் வந்து பிரசித்தி பெற்ற சிவன். நிறையா அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகத்தை பார்த்துக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் காசி போன அந்த பலன் கிடைக்கும். நல்ல மனசு இது பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதுதான் காசி விஸ்வநாதர்
சிவன். இந்த பிரசித்தி பெற்ற கோயிலான காசி விஸ்வநாதர் கோயில் தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. நல்லா சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். காசி விஸ்வநாதர் சாமி கும்பிட்டுட்டோம். அந்த சிவனை வந்து தரிசிச்சாச்சு. உண்மைக்கு அருமையான தரிசனம். கோயில் சின்ன கோயில் தான். அந்த சிவனே வந்து ஒரு 5க்கு 5 அடி. அந்த ஒரு சின்ன ரூம்ல தான் இருக்கும். அதே இப்ப நீங்க பார்த்ததே மெயின் சிவன். இதுதான் காசி விஸ்வநாதர் சிவன். அத தரிசிச்சுட்டு, கண்டிப்பா நம்ம போய் அதில அந்த இடத்துல உட்காந்தோம்னா அதுவே பெரிய புண்ணியம். காசிக்கு போனாலே புண்ணியம். அதுவும் காசி விஸ்வநாதர் கோயில்ல உட்காந்து சாமி தரிசனம் பண்ணா இன்னும் புண்ணியம். அந்த புண்ணியத்தலாம் பண்ணிட்டு, கண்டிப்பா அத புடிச்சுட்டு இப்ப வெளியில வந்துட்டோம். வெளியில இருந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மைக்கு ஒரு அருமையான தரிசனம். உங்களுக்கு எப்படி இருந்தது? மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நெறைய இடத்த காமிச்சுக்கிட்டே இருப்போம். மறந்துடக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அருமையா இருந்ததா? இதுதான் அ காசி விஸ்வநாதரோட சிவன். அருமையான தரிசனம்.
இப்போ நம்ம கேட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கங்கை நதி இருக்குல்ல, கங்கை நதியை பார்த்து இந்த கேட் 1 இருக்கும். சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நிறையா பேர் இங்கேருந்தே நிறையா வீடியோ ஃபோட்டோஸும் எடுக்கிறாங்க. ஏன்னா உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாக்கால இங்கேருந்து வீடியோஸ் ஃபோட்டோஸும் எடுக்கிறாங்க. அங்கேயே நான் நின்றுக்கிட்டு நிறையா மக்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம்ல, இதை பார்த்துட்டு வெளியில் பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலாக இருக்கும், அதையும் பார்த்துட்டு கங்கை நதிக்கு போவோம். போமா? வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேசம் காசிக்கு வந்திருக்கோம். காசி, இன்னொரு பேருக்கு வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லுவாங்க. காசிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி காசியில் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம், காசி விஸ்வநாதர் கோயில் இதுதான். உள்ளே பாருங்களேன், தங்க கோபுரம். இதுதான் காசி விஸ்வநாதரோட தங்க கோபுரம். இப்போ காசிக்கு வந்தாலே நமக்கு என்னன்னாக்க ஒரு நல்லது நடக்கும், ஒரு புனிதமான இடம், அந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் ஒரு சின்ன லிங்கம் தான் இந்த கோயில். வந்து சிவன் கோயில் வந்து ஒரு சின்ன பிளேஸாக இருந்தது, இப்போ பெருசாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கோயில் வந்து ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்காது, அருமையாக இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து ப்ரே பண்ணி வராங்க. அதில் நானும் ஒரு வந்து உண்மைக்கே எனக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சது. நான் இதில் பார்த்ததில் எனக்கு பெரிய புண்ணியம் தான். உண்மைக்கே வந்து நீங்களும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். காசிக்கு வந்திருக்கோம். காசி அதாவது வாரணாசி இங்கே வந்திருக்கோம். இதுதான் வந்து காசி விஸ்வநாதர் கோயில். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நிறைய பேர். பகலவுக்கர் ஆசா ஒரு மேடம் வந்தாங்க, அவங்ககிட்ட கேமரா கொடுத்து நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். அவங்க வீடியோ எடுத்துக்கிருக்காங்க, நான் சாமி கும்பிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா, ஒரு சிலை வந்து இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும். இவர் தான் ராணி அகில்யாபாய் கோல்கர். அகில்யாபாய் கோல்கர் வந்து ஃபேமஸ்லி ரீபில்டு த காசி விஸ்வநாதர் டெம்பிள் இன் வாரணாசி. இந்த கோயிலை திரும்பவும் கட்டினவர் இவங்க தான். அதனால இவர் சிலையை வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்பாக ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோயிலுக்குள்ள உள்ள கோபுரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கோபுரம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காசிக்கு வந்து புராண பெயர் என்ன அப்படின்னா வாரணாசின்னு சொல்லுவாங்க, பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனந்தவனம், மகாமாயானம், அவிமுக்தம், இதெல்லாம் வந்து காசிக்கு புராண பெயர்கள். காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து கங்கை நதிக்கு போகிற வழியில் இந்த பாரத் மாதா இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாரத் மாதா
பாரத் மாதா சிலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வாரணாசி, அதாவது காசியில் இருக்குது. அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. இதுதான் பாரத் மாதா. ठीक है, ठीक भैया, हट जाइए थोड़ा सा। हो गया, जाओ। பாரத் மாதா இங்கே வந்து காசியில் இருக்குது. பாரத் மாதா காசியில் இருக்குது. இந்த பாரத் மாதா சிலைக்கு முன்னாடி வர்றவங்க எல்லா பேருமே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நானும் எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாரத் மாதா சிலையை எல்லாம் சாமிலாம் அந்த சாமி கும்பிட்டுட்டு, மாதா பாரத் மாதாமே அது ஒரு சாமி தானே, நம்மளுடைய அம்மா தானே. அதனால் அதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் எங்கே வரேன்னா கங்கை நதிக்கு வரேன். கங்கை நதி அப்படியே பக்கம்தான். காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து கங்கை நதி ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். இந்த கங்கை நதிக்கு நான் வரேன். வாங்க, உங்களுக்கு அந்த கங்கை நதியை காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாமா? இப்போ சாமி கும்பிட்டு காசி விஸ்வநாதர் இருக்கீங்க, காசி விஸ்வநாதர் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கங்கைக்கு நான் போகிறேன். இப்போ கங்கைக்கு இப்போ போய்கிட்டு இருக்கேன். கங்கை நதி ஆதி சங்கராச்சாரியா ஜி. இது ஆதி சங்கராச்சாரிய சிலை வந்து அந்த கங்கை கரையில் வச்சுருக்காங்க. அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, இப்படி வந்ததில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து காஞ்சி ஆதி சங்கராச்சாரியா, இது அந்த சிலை ஆதி சங்கராச்சாரிய சிலை. இது கங்கை நதி. கங்கை நதி பக்கத்தில் தான் ஆதி சங்கராச்சாரியா இருக்குது காசியில். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காசிக்கு வந்திருக்கோம். காசியில் வாரணாசி இதுதான் கங்கை நதி. இதுதான் கங்கை நதி. கங்கை நதி பக்கத்தில் தான் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. கங்கை நதி பக்கத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. கோயிலுக்கு உள்ளே தான் இது வந்து அது வந்து கரையில் பக்கத்தில், அதாவது கரை பக்கத்தில் வந்து நம்ம பெரியதாக கட்டியிருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸ், கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு தான். இதான் எங்கே இருக்குன்னா காசியில் இருக்குது. காசி அல்லது வாரணாசின்னு சொல்லுவோம், அந்த ஊரில் இருக்குது. இப்போ காசியில் புனிதமான இடம், அங்கே வந்துட்டோம். அங்கே கோயிலுக்கு உள்ளே போமா, அங்கே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இது கங்கையில் வந்து நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், நிறைய போட்டிங் இருக்குது. போட்டு 100 ருபீஸு, ஏகப்பட்ட போட்டு ஓடிருக்கு. மக்கள் நிறையா வரதுனால வரவங்களாம் மேக்ஸிமம் போட்டில் போய் கங்கைக்குள்ளே போட்டிங் ரவுண்ட் அடிச்சு வராங்க, ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே வராங்க. நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக போட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. கோயிலுக்கு வர்றவங்க கங்கை நதியில் வந்து போட்டிங் போயிட்டு அங்கே உட்காந்து எல்லாம் கங்கை நதியை தரிசிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு எல்லாமே கங்கை நதி குளித்தாதே நம்ம பாவம் விமோச்சனம்லாம் இருக்கும், பாவம்லாம் போயிட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி கங்கை நதியில் குளிக்கிறதுக்காக நிறையா குளிச்சுட்டு சாமி கும்பிட போவாங்க நிறைய பேர். அதே இப்போ பார்த்துக்கிறீங்க.
கங்கை நதியில வந்து அதில் உட்காந்துருந்தேன் அந்த படியில். அப்போது அது லோக்கல் பாய்ஸ், அதில் வந்து வாரணாசி அதாவது காசி உள்ள பாய்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட பேசிட்டு அப்படி நான் கிளம்பிட்டேன். அவங்க தான் அதான் காசி ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். Like and subscribe. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாய். Hartua. Chan Maulia. Chan Mauli. ஸோ நான் வந்து இன்றைக்கி காசிக்கு வந்திருக்கேன். காசியில் வந்து கங்கையில் வந்தோம். கங்கையில் வந்து 3 பேர் லோக்கல் பாய்ஸ் இருக்காங்க. வாட்ஸ் யுவர் நேம் பாய்? My name is Nishchhay Singh. நிஷேஷன், வாட் ஆர் டூயிங்? I am in class 10. யூ பாய்? My name is Akshans. I am study class 10. Class 10. Yeah, Aryan. Aryan, Yeah. you are working? Working, study. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்திருக்காங்க. வந்தோடனே நீங்கள் எந்த சேனல் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தி நியூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah. காசி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஹாப்பி டு மீட். Thank you. Thank you. 3 Nice to friends. meet you. Nice to meet you. Thank you, boys. Thank you. Kasi boys. Come here, boy. Kasi boys. Hello, Name. Harsing. Harsing. Come here. Your name? Abhinav Kumar. Abhinav Kumar. Yes. Yeah. They are Kasi friends. This is my son. Friend circle. Oh. Yeah. We are friend. 5 பேர் வந்திருக்காங்க. Friend இங்க circle. பேசினாங்க. Yes, bye. Bye. வணக்கம் நண்பர்களே. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காசிக்கு வந்திருக்கோம். காசிக்கு வந்து இதுதான் கங்கை நதி. இந்த கங்கை நதி பக்கத்தில் தான் கடற்கரையில் தான் இருப்போம். நண்பர்களே, இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லா அபிஷேகமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இது இருக்குங்க அதுவும் பார்த்தீங்க. கங்கை நதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் கங்கை நதி. கண்டிப்பாக உலக பிரசித்தி பெற்ற ஒரு புனிதமான இடம்தான் காசி. அந்த காசிக்கு வந்து அந்த காசி முக்கியமாக காசி விஸ்வநாதர் தரிசித்தாலே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதை நீங்களும் பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கணும் எல்லா பேரும். ஸோ நம்ம சேனல் சிற்றுலா SITRULA சிற்றுலா யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.